கார்கி வினாவிய 2 கேள்விகளுக்கும் ஸ்ரீ யாக்ஞவல்க்யர் தக்க சமாதானம் சொன்னார். பின்பு சாக்கல்யர் பல கேள்விகளை கேட்க அவைகளுக்கும் யாக்ஞவல்க்யர் தக்க விடையளித்து, ஓ சாக்கல்ய, நான் உம்மை ஒரு கேள்வி கேட்கிறேன். அதற்கு மறுமொழி சொல்லாவிடில் உமது தலை கீழே விழக்கடவது என்று சொல்லி கேள்வி கேட்டார். அந்த கேள்விக்கு சமாதானம் சொல்ல முடியாமல் சாக்கல்யர் மரணமடைந்தார். இதனை கண்ட அரசன் ஸ்ரீ யாக்ஞவல்க்யரை வணங்கினான். தனது யாக சபையில் ஒரு பிராமணனின் மரணம் நேர்ந்ததே என்று வருந்தினான். யாக்ஞவல்க்யர் மிருத சஞ்சீவினி என்ற மந்திரத்தை ஜபித்து அதன் மகிமையால் சாக்கல்யரை பிழைக்கச் செய்தார். உடனே சாக்கல்யர் உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு, நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கிடந்த மறைமொழிதானே மந்திரம் என்றும் உள்ள நீதிகளை உலகத்தாருக்கு அனுபவத்தில் காட்டுபவர் போல் எழுந்தார். யாக்ஞவல்க்யரை பலவாறாக வாழ்த்தினார். அவ்வாறே மகரிஷிகள் எல்லோரும் யாக்ஞவல்க்யரை போற்றினார்கள். அரசனும் கொண்டாடினான். இந்த